டோட்டல் மாஸ் என்டர்டெய்னர் சொல்றோம்ல, அதுதான் மாஸ் என்டர்டெய்னர் இந்த படம். ஸோ என்ன சொல்றது, அந்த பேசினாலும் மனசுலேருந்து வரும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா யாருன்னா விஷி சொல்லுவேன். எங்க வீட்டுல நான் வந்து விஷால் பாடின பாட்டு மை டியர் லவ்வர் நான் பேன் பண்ண போறேன். ஏன்னா வண்டியில உட்காந்து அந்த பாட்டு, போன் பார்த்தா அந்த பாட்டு, எங்க அதை பார்த்தா ஃபுல் வால்யூம்ல இவருடைய பாட்டு மை டியர் லவ்வர். லதா மங்கேஷ்கருக்கு அப்புறம் விஷாலுங்க 30 வருஷ வாழ்க்கையில அவர் வந்து ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் கொடுத்த ஒரே படம் மதகஜராஜா. இன்னைக்கும் எப்பவுமே மத்தியானம் ஒரு பவர் நேப் எடுப்பாரு. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பவர் நேப் எடுக்கிறேன்னு படுத்தாரு. நானும் உள்ள வரேன், பார்க்குறேன், 5 நிமிஷத்தோட ஏதோ ஒரு கால் இருக்கும், அப்புறம் புரண்டு படுக்கிறாரு. அப்புறம் பார்த்தா திடீர்னு வந்து கண்ணை திறந்து யோசிக்கிறாரு. நான் இன்னைக்கு கேட்டுட்டேன், ஏங்க இப்படி இருக்கீங்க? ஐ திங்க் இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஆரம்பிக்கும் போது, அந்த ஷூட் நடக்கும்போது, ஒவ்வொரு ஷூட்டுக்கு நாங்கள் போனோம். ஹைதராபாத்தில் ஷூட்டிங் நடக்கும்போது போனோம், அப்புறம் பொள்ளாச்சி கூட வந்தோம். அப்புறம் அந்த கிளைமேக்ஸ் விஷாலுடைய தட் 8 பேக் ஃபைட் ஹி அண்ட் சோனு சூத் சார் சொன்னார்ல, எல்லா லேடிஸ் வந்து சோனு சூத் அண்ட் விஷால் பேர் பாடி, வி வர் பார்ட் ஆஃப் தட் குரூப். ஸோ எல்லாரும் போனோம். ஆனால் அந்த கைண்ட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் இந்த படத்தில் எல்லாரும் பிஹைண்ட் த ஸ்க்ரீன், இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்க்ரீன், அது அந்த நேரத்தில் அது கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்காத பட்சத்தில் அஃப்கோர்ஸ் ரொம்ப ஃபீலிங் இருந்தது. ஐயோ, அண்ட் இந்த படம் வந்து என்ன அந்த டோட்டல் மாஸ் என்டர்டெய்னர் சொல்கிறோம்ல, அதுதான் மாஸ் என்டர்டெய்னர் இந்த படம். ஒரு நிமிஷம் கூட நீங்கள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பின்னாடி போக முடியாது. யூ பி ஆன் த எட்ஜ் ஆஃப் த சீட். த்ரில்ஸ் இருக்கட்டும், காமெடி இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸஸ் இருக்கட்டும், எல்லாமே. ஸோ அஃப்கோர்ஸ் அந்த ஒரு சின்ன ஃபீல் இருந்தது. ரிலீஸ் ஆகும்போது சொன்னாங்க, அப்புறம் இல்லை அந்த மாதிரி ஒரு. பட் ஐ திங்க் எது நடந்தாலும் நன்மைக்கு சொல்லுவாங்க. இந்த படம் இந்த சீசனில் மக்களுக்கு வந்து ஒரு பொங்கல் ஃபீஸ்டாக கொடுக்கறதுக்கு வந்திருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தட் ஃபைனலி த ஃபில்ம் இஸ் கமிங் டு த தியேட்டர். அண்ட் விஷி ஃபர்ஸ்ட் எனக்கு தான் ஃப்ரெண்டு. சொன்னாரு அவருக்கு வந்து புரியவே இல்லை. நீயும் விஷயம் சேர்ந்து எந்த படமும் பண்ணதே கிடையாது, நீயும் விஷயம் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, அப்புறம் எப்படி என்ற நானும் விஷயம் எப்படி என்னடா பண்ற, எங்க இருக்க, அப்படிதான் பேசுவோம். ஸோ இவருக்கு புரியல. நான் தான் சொன்னேன், நீங்க ஒரு படம் விஷி கூட பண்ணீங்கன்னா அப்புறம் லைஃப்ல உங்க ஃப்ரெண்ட் ஆயிடுவாரு, ஏன்னா அப்படிப்பட்ட கேரக்டர் விஷி. ஸோ என்ன சொல்றது, அந்த பேசினாலும் மனசுலேருந்து வரும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா யாருன்னா விஷி சொல்லுவேன். நாளைக்கு யாராவது விஷி நீ எனக்காக இந்த மலையில இந்த குதி சொன்னாக்கா திரும்பி ஏன் கூட கேட்க மாட்டாரு. அவன் குதிக்க சொன்னா என் ஃப்ரெண்டு நான் குதிச்சிருவாரு. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் ஆள் விஷி. அந்த ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி வந்து ஸ்ட்ரெயிட் லைன் லவ் ஸ்டோரி ஆயிடுச்சு. நடுவில் அந்த முக்கோணம் நான் காணோம். இவங்க 2 பேரும் தான் டெய்லி லவர்ஸ் மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. நான் தான் கேட்டேன், ஏன்டா நான் தான் ஃப்ரெண்ட் தான் உனக்கு, நீ அப்புறம் அவர் தான் ஃப்ரெண்ட் இப்போ. ஸோ அப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. பட் ஐம் ஸோ கிளாட் தட் சுந்தர் சார் அண்ட் விஷி குட் பிகம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த படம் லைக் ஐ செட் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆஃப் சுந்தர் சார்ஸ் ஃபில்ம்ஸ். நாங்க வந்து எங்க வீட்டுல நான் வந்து விஷால் பாடின பாட்டு மை டியர் லவ்வர் நான் பேன் பண்ண போறேன். ஏன்னா வண்டியில உட்காந்து அந்த பாட்டு, போன் பார்த்தா அந்த பாட்டு, எங்க அதை பார்த்தா ஃபுல் வால்யூம்ல இவருடைய பாட்டு மை டியர் லவ்வர். லதா மங்கேஷ்கருக்கு அப்புறம் விஷாலுங்க. விஷால் மங்கேஷ்கர்னு நம்ம பேரை மாத்திரம். ஓகே, இவரு விஜய் கம்போஸ் பண்ணும்போது ஜாலியா இருக்கும். நாங்க 3 பேரு அவங்களோட பயங்கர ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்டபன் ஆகறதுக்காக வாங்க போக பேசிக்கிறாங்க. வா போ வாடா போடா ஃப்ரெண்ட்ஸ் போத்தையா. சரி சமயம் சூப்பரா விஜய் டியூன் போட்டான்னு இவரு என்ன சொல்லு, சார் சீக்கிரம் பிடிச்சிட்டு விட்டா வேற கேஸ் போயிடுவாங்க. நல்லா இருக்கு.